ஹாய், டேக் திஸ் ஒன். நீங்கள் எந்த ஊர்? அப்படியே கையில் இருக்கீங்க, வாங்க 2 பேருமே இருக்கீங்க. அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிடலாமா? ஆளுங்களா தூக்கியாச்சு. கை காலி இல்லை 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 பாருங்க. அடிக்காது பாப்பா. ஹாய், இனிய காலை வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் டு டபுள் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஏலகிரி மலையை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். நமக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், இதுதான் ஏலகிரி மலை. இந்த ஏலகிரி மலையை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம சென்னையிலேருந்து 1 டே ட்ரிப்பு சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்னை 1 டே போர் அடிக்குது அப்படின்றவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே நம்ம வந்துட்டு சென்னை சென்ட்ரலில் இருந்து இங்கே ரீச் ஆக ஒரு 3 மணி நேரம்லேருந்து ஒரு 3.5 மணி நேரம் டைம் எடுக்குங்க. நம்ம காலைல ஒரு 6:10க்கு அங்கே கிளம்பணும். கரெக்டாக ஒரு 9:30க்கெலாம் அங்கே கொண்டாந்து நம்மளை ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போயிட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வேறு என்ன இருக்குது, அது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, நம்ம ஏலகிரிக்கு எப்படி ரீச் ஆகிறோம். நானுமே இது வரைக்கும் ஏலகிரிக்கு போனது இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அங்கே போய்ட்டு என்னென்னலாம் இருக்குன்ட்டு பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கண்டினியூ பண்ணலாம். நான் கூட ஜோலார்பேட்டு ஜங்ஷன் ஏதோ சாதாரணமாக நினச்சேன், ரொம்ப பெரிய ஜங்ஷனுங்க. அப்படிங்கப்பா அதோட அழகை பாருங்களேன். அப்படியே அந்த சைடு மலை, அப்படியே அடுத்து இங்கே ரயில்வே ஜங்ஷனு. மொத்தம் இப்போ இதில் ஒரு 12 கூட்ஸ் வண்டி நிற்கிதுங்க. பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ கூட்ஸ் வண்டி ஒரே இடத்துல நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இந்த ரயில்வே ஜங்ஷனோட அழகே நின்று ஒரு 1/2 மணி நேரம் ரசிச்சுட்டு இருக்கலாம் போல். ஸோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே அதை தாண்டி நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போகிற வழியை பாருங்களேன். ஒரு ஷெட்டு போட்டு ஓவர் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இது நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து நேராக இந்த நம்ம கூட்ஸ் ட்ரெயின்லாம் நிற்கிது பாருங்கள். இந்த ட்ராக்லாம் தாண்டி கொண்டு வெளியில் விட்டுருது. சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊர் மக்கள் அன்பே ஒரு தனி விதம் தாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போது நம்ம சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டை வந்து இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி ரைட் சைடில் வெளில போயிட்டோம். ஸோ ஆக்சுவலாக அது வந்து ராங் ரூட்டு. இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி லெஃப்ட் சைடில் வெளில போனால் அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அங்கிட்டு தான் இங்கே ஏலகிரிக்கு போகிற பஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நண்பரை மீட் பண்ண அவர் சொன்னார். கையில் கேமரா பார்த்தோன்னே சரி விளாகிறா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு ஃபுல் ஷெடியூலே போட்டு கொடுத்துட்டாருங்க. எங்கெங்கே இறங்கணும், எங்கே ஏறணும், மேலே எது எங்கெங்கே கிடைக்கும், எப்படிலாம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஷெடியூலில் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு சிரிச்ச முகத்தோடு வாழ்த்தி அனுப்புனார். அந்த அனுப்புக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது. அந்த ரயில்வே ஜங்ஷனில் ஒரு நண்பரை சந்தித்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் டைரெக்டாக வந்துட்டு மேலே போகிறதுக்கு பஸ் இங்கே அடிக்கடி இருக்காது. அதனால் நீங்கள் பொன்னேரின்னு ஒரு ஸ்டாப்பிங்க்கு போயிடுங்க, அங்கேருந்து அடிக்கடி பஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாப்பிங் வந்து பொன்னேரின்னு ஒரு ஸ்டாப்பிங் வந்து இறங்கியாச்சு. ஸோ இதுதான் இங்கே மலை அடிவாரம் அப்படின்றாங்க. ஒரு 10 ரூபாய் சார்ஜஸில் சூப்பராக கொண்டு நம்மளை இறக்கி விட்டு போயிட்டார். சரி வாங்க அடுத்து மேலே ஏலகிரி போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஏலகிரி மேலே அந்த மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வச்சுங்க. இதோ இந்த அங்கே நிற்கிது பாருங்கள், அங்கே தான் நம்மளை இறக்கி விட்டாங்க. ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலு, கீழேருந்து ஒரு 15 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டாப்பிங்க்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்துகிறாங்க. பார்க்கு போட்டிங்லாம் போனோம்னா அங்கேயே இறங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு 4-5 கிராமத்தை இங்கேருந்து பஸ்லாம் நிறையா டைவர்ட் ஆகுதுங்க. ஆக்சுவலாக அந்த இங்கே ஃபண்டான்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. மேலே வந்து பார்க்ஸ்லாம் உட்கார வச்சு ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அங்கே போக முடிஞ்சால் உங்களுக்கு காமிக்கிறேன். இருக்குது அங்கே போக பஸ் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இருக்கான்னு தெரியல. நான் செக் பண்ணிவிட்டு அங்கே போக முடிஞ்சால் அங்கே போய் பார்ப்போம். அப்படிலாம் ரிட்டன் அந்த பார்க்குக்கும் போட்டிங்க்கும் போயிட்டு வேறு என்ன அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிளைமேட்டு அப்படின்னு பார்த்தா நல்லா ஜில்லுன்னு தாங்க இருக்குது. ஆனால் ரொம்ப குளிருது நடுக்குதுன்னு சொல்ல முடியாது. டைம் இப்போது மதியம் ஒரு 12 மணி. ஆனால் ஓரளவுக்கு நல்ல கூலிங் இருக்குது. இங்கே வந்தால் ஓன் வெஹிக்கிளில் வாங்க, ஏன்னா இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் பக்கம் இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ ஃபன் பண்ணோம் அப்படின்னா ஓன் வெஹிக்கிளில் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை விட நம்ம இப்போது பஸ்ஸில் வரோம், அப்படி ப்ரைவேட் வெஹிக்கிளில் வரோம் அப்படின்னா அந்த பார்க்கு போட்டிங் சொன்னோம் இல்லையா, ரிட்டன் அங்கே மேபி போவோம். அதோட இது ஃபன் பண்ணிவிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். இந்த பாருங்கள் அந்த ஃபண்டா பார்க் இங்கேருந்து ஒரு ஆக்சுவலாக 6 கிலோமீட்டர் போட்டிருக்கான். இங்கே ஆக்சுவலாக மினி பஸ் சர்வீஸ்லாம் இருக்குது, அதில் போக முடியுது அப்படின்னு கேட்போம். அப்படி இல்லைன்னா ரிட்டன் அங்கே போயிட்டு நம்ம அந்த பார்க்கு போட்டிங் இதை பார்த்துட்டு
அப்படியே அங்கே ஃபன் பண்ணிட்டு போகிறோம். ஸோ எங்கே ஃபன் பண்ணா என்ன, மேலே இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறோம். ஸோ மக்களோட மக்களாக ஜாலியாக இருக்கும். பாருங்கள், ஏரியா சூப்பராக தான் இருக்குது. நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோன்னு எதுவுமே தெரிலங்க. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் இல்லைங்களா, அங்கே இறங்கி யாருக்கிட்டையும் கேட்க கூட இல்லை. ஒரு இடத்துக்கு போகணும், அது எப்படி போகணும், பஸ் எங்கே இருக்குது, எதுவுமே கேட்கல. ஸோ ரோடு போகிற போக்கில் நம்ம மட்டும் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ என்ன ஐடியானே தெரில. ஸோ டைம் இருக்குது இன்றைக்கி டே ஃபுல்லாக, சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படியே கால் போன போக்கில் போயிட்டுருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரோடு சும்மா அப்படியே நடந்து போயிட்டுருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரோட்டு நடுக்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி போர்டு நிறையா இருக்குங்க. இது வந்து ஒரு 1.8 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து இதோ பாருங்கள், க்ளவுட் ஃபாரஸ்ட் பார்க்கு, இது கிலோமீட்டர் போடலை. அதுக்கப்புறம் அங்கே மூங்கில் குடில், அங்கே பாருங்கள் நெட்டுக்கு, அங்கெல்லாம் கிட்ட போய் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன். அந்த போர்டெலாம் சொன்ன பாருங்கள், இதுதான் அந்த போர்டு. ஸோ இங்கே நிறைய பார்க்கு ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி சூப்பராக உள்ளே போய் ஃபன் பண்ணலாம். ஸோ அந்த 1.8 கிலோமீட்டரில் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதுவுமே சும்மா அந்த போர்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பக்கம் தான், நம்ம ஆல்ரெடி ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டோம். அப்படியே நடந்து போவோம், இதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. அதில் ஏதாவது பெட்டராக இருந்தால் உள்ளே போய்ட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை தாண்டி ஏரியாவே சூப்பராக தாங்க இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன், ஒரு இதுவுமே தெரியல. பாருங்க காற்று எப்படி அடிக்குதுன்ட்டு, பயங்கரம். அவ்வளோதான், இதுக்கு தானே இங்கே வந்தது. இதை தாண்டி என்ன வேணும், அப்படியே போயிட்டுருப்போம் வாங்க. எங்கள் பக்கத்தில் அந்த பேர்ட்ஸ் பார்க்லாம் இருக்குல்ல, எது பக்கம்? இலாவூரா? இங்கேருந்து எப்படி போகணும்? பக்கமாக நடந்தே போகலாமா? இலாவூர் பார்க் பேர் பண்டூரா பார்க். அதான் நல்லாயிருக்கும். எவ்வளோ அது? ஸ்டாப்பிங் எங்கே இருக்குங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமோ? ஓகே. சூப்பராக ஒரு காஃபி குடிச்சிட்டு அக்கா கிட்ட சூப்பராக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு நிலவூர் பண்டூரா பார்க்குக்கு போயிட்டுருக்கோங்க. நான் அந்த அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா இங்கே நிறையா பார்க்கு டிஸ்பிளேலாம் இருக்குது, எங்கே போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. தம்பி கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 கிலோமீட்டர் வரும், இங்கேருந்து நிலவூர் பண்டூரா பார்க்குன்னு கேட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. பஸ் இருக்குமாக்கான்னு கேட்டால் ஸோ உங்கள் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குன்றாங்க. நம்ம இப்போ இந்த ஏலகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சும்மா ஒரு 1-1.5 கிலோமீட்டர் கிட்ட கால் போக்கில் நடந்தே வந்துட்டோம். எப்படின்னா எந்த ரூட்லலாம் அதிக வெஹிக்கிள் போதோ, ரோடு அகலமாக இருக்கும், அந்த ரோடு தான் நான் இங்கே வரணும் அப்படின்னா. ஏலகிரிலேருந்து ஒரு லெஃப்ட்டு திரும்பும், அந்த ரோடு தான் கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும், எல்லா வெஹிக்கிளும் போகும். அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் அந்த நிலவூர் பண்டூரா பார்க் இருக்குங்க. ஸோ நம்ம அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். பஸ் இருக்குன்னு இருக்காங்க, பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ பஸ் ஏறி போயிடுவோம். ஏலகிரி மலை முருகன் கோயில் பஸ் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ இங்கே வெயிட் பண்ணுவோம். இந்த ரூட்டில் தான் பஸ் வரும். பஸ் வந்தோடனே பஸ்ஸை கேட்ச் ஆப் பண்ணிவிட்டு பண்டூரா போய் பச் ஆப் பண்ணுறோம். ஓகே. ஓகேங்க, அந்த முருகன் டெம்பிள் பஸ் ஸ்டாப்பில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 7 ரூபாய் சார்ஜஸில் அருமையாக கொண்டாந்து நிலாவூர் பண்டூரா பார்க்குக்கு நம்ம கவர்மெண்ட் பஸ்லேயே வந்து இறங்கியாச்சு. ஸோ சூப்பர். சரி வாங்க உள்ளே போய்ட்டு. ஓகேங்க, நம்ம ஒரு 300 ரூபா என்ட்ரி எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம். ஸோ ஃபேமிலியோட வந்தால் இன்னும் ஆக்டிவிட்டீஸோடு இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனால் இன்னும் ஃபன்னாக இருக்கும். ஸோ தனியாக வந்ததுனால இந்த 300 ரூபா என்ட்ரியே போதும். இதிலே பயங்கரமான மேட்டர்லாம் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, மவுண்டனுக்குள்ளே போகிறோம். ஓகே தான், வெல்கமே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏய் இங்கே பாடுறா மீன் பாருங்க, வேறு லெவல். இப்படி ஒவ்வொரு மீனும் 3 கிலோ 5 கிலோ வரும் போலங்க. என்னங்க மீன் இவன் பல்லன்னு இருக்கான், ஏதோ வெல்வெட் துணியில் போத்தின மாதிரி. அதாவது இந்த கீழே மட்டும்தான் செதில் இருக்குது, நம்ம ஊரில் இருக்க மாதிரி. மேலே வந்துட்டு அந்த தோல் வேறு மாதிரி தெரியுது, பல்லன்னு இருக்கு. அதுக்கு அடுத்து அந்த மீனை பார்த்துட்டு வந்துட்டோன்னா, அடையே இங்கேயும் மீன் தான். நான் அந்த மவுண்டனில் சும்மா தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அப்படியே கீழே பாருங்கள், கலர் மீனப்பா.
நம்ம ராமேஸ்வரத்தெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பவளப்பாறை அதுக்குள்ளே மீன். ஸோ அந்த மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. சூப்பரில். ஸோ கடலுக்குள்ளே இப்படி தாங்க இருக்கும் ராமேஸ்வரத்தில். ஸோ அது நம்ம பிளான் பண்ணோம், போக முடியல. கண்டிப்பாக அது கண்டிப்பாக அதை போகும். பவளப்பாறை, அங்கே இருக்கிற டால்ஃபின் இதெல்லாம் போய் பார்க்கலாம். அடடே அடடே அடடே, அற்புதம் அற்புதம் அற்புதம். ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து இது இல்லாமல் அடுத்ததுமே மீன் தான். எத்தனை ரகண்டா வச்சுருக்கீங்க. வா, இதெல்லாம் என் கேமராவில் எப்படி தெரியும்னு தெரியல, நேரில் வேறு மாதிரி இருக்குங்க. நிஜமாக வந்துட்டு என்ன ஹை குவாலிட்டி கேமராலாம் கொண்டு வந்தால் வேறு ரகமாக இருக்கும். நான் இதுக்கு க்ளோஸ்அப்பில் கேட்குறேன். இது என்ன தெரியுதுங்களா, கலர் ஓணம் செம்மையாக இருக்குது பாருங்கள். உள்ள அகஸ்ட்லாட் அது பேர். பயங்கரமாக இருக்குங்க, நகரவே இல்லை. அப்படியே பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி பொம்மை மாதிரி இருக்குது. இவைகளை இயற்கை சூழலில் மெக்சிகோ நகரத்தில் மட்டுமே காண முடியும். கட்டாயம் உங்கள் ஃபேமிலி அண்ட் பசங்களோட வாங்க. உங்கள் பசங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். எனக்கே என்னது 7 வயசு ஆகுது, எனக்கே பார்க்க இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கட்டாயம் பசங்க ஃபேமிலியோடு வாங்க. என் பசங்களாம் சின்ன பசங்க, இன்னும் ஒரு 4 வருஷம் போனோடனே கூப்பிட்டு வரணும் கட்டாயம் இந்த இடத்துக்குலாம். வேறு லெவலில் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த குட்டி பையன்லாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். வேறு மாதிரி அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஸோ நம்ம பார்க்காத நிறையா இருக்குது, இன்னும் உள்ளே நிறையா இருக்குன்றாங்க. வாங்க போவோம். இது என்னடா இது, எமோ எக்கு. உண்மையாக பொய்யான்னு தெரில, ஆனால் இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு மீன் பாருங்கள். அதாவது மீனுக்கு மூக்கு வந்துட்டு கத்தி சொருகின மாதிரி, அதாவது கொக்கு மாதிரின்னு கூட சொல்ல முடியாது. கொக்கு வளைஞ்சிருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்கான்ல இவன். டே கருப்பா, இவ்வளோ நீட்டு மூக்கு இருந்தால் எப்படிங்க அவன் சாப்பிடுவான்? வாய் அவ்வளோ நீட்டா இல்லை மூக்கு அவ்வளோ நீட்டா? வாயை திறந்தால் பார்க்கலாம். வாய் எங்கே இருக்குது? என்ன சார் கையில் பிடிச்சி பார்த்துருக்கீங்க? கடிச்சிடாதா? எப்படி விட்டு எப்படி எடுப்பீங்க? முதல்ல இந்த ஸ்பாட்டை விட்டு வெளில போனேங்க. ஐயோ, பாம்பெல்லாம் பார்த்தோன்னே அல்ல இல்லைங்க எனக்கு. அவர் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருப்பார் போல். அவர் இன்னொருத்தர் கையில் பிடிச்சி பாருங்கள், வரவங்க இங்கேயே இது நின்று 1 மணி நேரம் பார்ப்பாங்க, ட்ரெயின் பண்ணுங்கள், பாம்பெல்லாம் எடுத்து பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ, எங்கள் பயத்தில் தூக்கி போட்டுற போகிறாரு, கீழே போட்டுற போகிறாருன்னு எனக்கு பயம். ஓடி வந்துட்டேன். இனிமேல் தான் அனிமல்ஸ். வாங்க எப்பா, எவ்வளோ பெரிய மிருகத்தையும் சந்திச்சிருவோம். பாம்புன்னா தாங்க கொஞ்சம் பயம். இந்த 2 ரோ ஃபுல்லாக வெறும் கோழி வகைகள் தாங்க. மொத்தம் ஒரு 4-5 ரகம் இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம பிள்ளைங்க ஸ்டைலில் முடியெல்லாம் செலுத்து விட்டுக்கிட்டு, மூக்கு மட்டும்தான் தெரியுது. பிள்ளைங்க ஸ்டைலில் இருக்கான், பிள்ளைங்க கோழி போல். இங்கே பாருங்கள், ஒருத்தன் பொமேரியன் நாய்க்குட்டி மாரி இருக்கான் ஒரு கோழி. அமெரிக்கன் சில்க்கு அமெரிக்கன் சில்கி வேறு லெவலில் இருக்குது. கொத்திர போதுங்க. அமெரிக்கன் சில்கி, ஹாய் அமெரிக்கன் சில்கி, ஹவ் ஆர் யூ? அவருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். அமெரிக்கன் கோழி இல்லையா, அமெரிக்கன் சில்கி. இவன் வந்து போலீஸ் கேப்புங்க. போலீஸ் போடுற கேப் மாரி, தலையில் கேப் மாரி இருக்குது பார்த்தீங்களா அவனுக்கு. ஸோ அதனால் அந்த பேருன்னு நினைக்கிறேன், போலீஸ் கேப். கியூ லஞ்சம் வாங்கணும்.
இவர் பேர் பராக்மா. பராக்மா நம்ம அந்த அமெரிக்கன் ஷில்க் பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரியே அந்த கால் இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. தலை மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி அந்த கால் சைடெலாம் அந்த முடி பாருங்களேன். ஸோ பாதி உடம்பு அமெரிக்கன் ஷில்க் மாதிரியும் பாதி உடம்பு நம்ம ஊர் கோழி மாதிரி இருக்கான். ஆனால் நல்லா ஹைட்டுங்க, பயங்கர ஹைட்டு பாருங்கள். ஏதோ மங்கி நடந்து போகிற மாதிரி இருக்குல்ல ஒரு ஆங்கிளில் பார்க்குறதுக்கு. நல்ல ஹைட்டு. அமெரிக்கன் ஃபுசிலாப்ஸ், அமெரிக்கன் ஃபுசிலாப்ஸ்னு சொல்லி ஒரு முயல் இருக்குது. அப்படி நம்ம ஊர் செம்மறி ஆடு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. ஃபேஸும் இருக்குது, நல்லாயிருக்கு. பூனைங்களா? பூனை பாருங்க, ஒருத்தன் மேலே ஒருத்தன் எப்படி சொகுசாக தூங்கிட்டு இருக்காங்க. இவன் மடியில் இவனும், அவன் மடியில் இவனும் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காங்க. முறைக்கிறாங்க ஒரு சைடாக. அவன் நம்ம ஊர் பூனை மாதிரி தெரியல, புசு புசுன்னு இருக்கான். இங்கே இந்த கருப்பாக படுத்துருக்கான் பாருங்க, அவன் சைனாக்காரன் பூனை போல். தலைவர் எக்ஸசைஸில் இருக்கார், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கார் தலைவர். எத்தனை கிலோமீட்டர் ஓடினாலும் அங்கேயே தாண்டி ஓடுவேன். ட்ரெட்மில் ஓடிட்டுருக்கார். போய் சாப்பிட்றாரு, வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு. பாருங்க, இவன் ஸ்லிம்மாக இருக்கானா? என்ன மாதிரி ஒருத்தன் பாருங்கள், சோம்பேறி மேலே படுத்துருக்கான் பாருங்கள். டேய் ஓடுங்கடா தம்பிகளா, இந்த தம்பியை பாரு எக்ஸசைஸ் பண்ணுறான், நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தமிழ் மக்கள் நிறைய பேர் இதை மறந்துருக்க மாட்டோம். ஸோ இதை நம்பி தாங்க நிறைய பேர் பணத்தை போட்டு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஏமாந்தது. நீர்க்கோழி எவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்க. இவன் முட்டை தான் அந்த ரேட்டு இந்த ரேட்டுன்னு ஏமாத்தினது. ஸோ வேறு லெவலில் இருக்கான் அவன். கிட்ட வரான். மூக்கு மட்டுமே அவ்வளோ பெருசு இருக்குங்க. கடிச்சிருமா? இலை சாப்பிடுது. பாப்பா எட்ட தூக்குங்க. எட்ட தூக்கு சொன்னா கிட்ட காமிக்கிறாங்க. மேலே 4 அடி கீழே 4 அடி அது கழுத்து போதுங்க. அப்பா இவன் நாயே இல்லை மான்குட்டியா? நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கானே, துருன்னு. பின்னாடி ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினுக்கு வழி விட்டுறலாம். இந்த ட்ரெயினில் சுற்றி காமிக்கலாம் அவங்க கதை. அது எவ்வளோ? அது தனி அந்த ஆக்டிவிட்டியில் வரும். என்னக்கா? நான் சென்னைக்கா, சொந்த ஊர் விருத்தாச்சலம், இப்போ இருக்கிறது சென்னை. இதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குமா? இதுக்கு தீனிலாம் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா? அதுக்கு வேறு ஆள் இருக்காங்களா? நீங்கள் தான் இந்த ஒட்டகம் எல்லாம் பார்த்துக்கிறீங்க? ஒட்டகம், குதிரை, கழுதை, ஆடு அதெல்லாம் வாரணும். சாணியெல்லாம் வளர்த்து அதுக்கு தண்ணி வைக்கணும், பூசா வைக்கணும், புல்லு போடணும். அதையும் அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து நிற்கணும் பேர்ட்ஸுக்கு சொல்கிறதுக்கு. இங்கே என்ன சொல்லுவீங்க? ஆனால் வர கஸ்டமருங்களுக்கு காமன் அனிமல்ஸ் பார்த்துட்டு இந்த வெளியே வந்து பேர்ட்ஸ்க்கு வெளியே. ஓ, இந்த பக்கமாக வரவங்க இதை பார்த்துட்டு இப்படி போவாங்க. ஓ, இந்த பக்கமாக வரலாம் நேராக. அதனால சரி, ஓகே, அப்படியே பார்த்துட்டு வரோம். பாவங்க, இந்த ஒட்டகம், கழுதை, குதிரை இதெல்லாம் வந்துட்டு வெயிலில் போட்டாங்க. பாவம், இவர் கழுதை பாருங்கள், மரத்துக்கு கீழே ஜம்முன்னு நிழலில் இருக்கார். எல்லாத்துக்குமே இப்போது சாப்பாடு டைம் போல் தண்ணியில் அந்த தவிடு அந்த மாதிரி ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க.
இது என்னக்கா அது? சன்ஃப்ளவர் சீடு. கம்பு. அதுக்கப்புறம் இது கோதுமை, தெனை, சாமை எல்லாமே இருக்குது பேர்ட்ஸ்க்கு. கொஞ்சம் தேங்க்ஸ்க்கா. ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டாங்க. சாரி. They like only that one. That big size only they like. பண்ணீங்கன்னா அது வரும். அவ்வளோதான். இருங்க அதுவே வரும் அவ்வளோ. அப்படின்னு வீடியோ எடுங்க. அப்படியே கண்டினியூவாக இருக்குது. அப்படியே கண்டினியூவாக தானே இருக்குது. ஒரு ரெக்கல்ல தான் இருக்குது. ஏதோ காற்று போக்குறமே பொண்ணு பண்ண கை அது எடுக்கும். கை வர வரைக்கும் அப்படியே வச்சிடணும். கை வருது. வரும். இது சூரியகாந்தி பூ தான் பாரு. இது கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா? ப்ரைவேட்டா? நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களே. எவ்வளோ செலவு? அண்ணா நீ வேறு டைமில் ஒன்று இது மாதிரி பேர்ட்ஸை பார்க்கணுன்னா எப்படி? சனி ஞாயிறு இல்லாமல் சனி ஞாயிறு இன்றைக்கெல்லாம் 1500 பேர் 2000 பேர் இருக்காங்க. காத்தாலேருந்து 9:15 வந்துனுக்குறாங்க. எவ்வளோ சாப்பிடுவோம் அது மட்டும் ஃபுல்லாக. நீங்கள் வேறு டைம் நினச்சி நான் பசங்களை அழைச்சிட்டு என்ஜாய் பண்ணலாம். அங்கே வந்து பேர்ட்ஸ் வரும் நல்லா. எல்லா பேர்ட்ஸும் இது உள்ள மட்டும் 26 ரெட் பேர்ட்ஸ் இருக்குது. 4 ரெட் பேர்ட்ஸ், அனான 3, அனான 7, அனான 15 ரெட் பேர்ட்ஸ் இருக்குது. மொத்த பேர்டுமே எல்லாமே வரும். இப்போ நம்ம அதான் சனி ஞாயிறு வராமல் மற்ற நாளில் வந்தால் எல்லாமே வந்து சாப்பிடும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். கூட்ட டைம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது கூட்டம். சூப்பர்க்கா, நல்லா இருக்கு. இங்கே வருமாக்கா? இது என்ன கிளியா? இந்த இது வெள்ளை கலர் காக்குட்டு. 60 வயசு வரைக்கும் இருக்கும். அது காலா குக்குட்டாவா? இந்த பாடுனா இந்த வெள்ளை கலர்ல இருக்கு. அது மினி அம்பரல்லா. மினி அம்பரல்லா 60 வயசு வரைக்கும் சார். அதோட மேக்ஸிமம் சைஸ் அதானா? இது ஸ்டார்லிங், அதான் அமேசான் டேட்டு, மக்கோ, அதே மாதிரி காலா காக்குட்டு, சன் கணேரு, சுமால் கணேரு, நஞ்சா கணேரு, எங்கப்பா எவ்வளோ சொல்கிறீங்களே. இங்கே 26 ரெட் பால்ஸ் இருக்கு. இப்போ மற்ற நாளில் நாங்கள் வராத அன்னைக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுத்துருவீங்களா? நாங்கள் ஃபுட்டும் கொடுப்போம். இப்போ கொடுங்க ஃபுட்டு. கூட்டம் வரா டைமில் ஃபுட்டு கொடுக்குங்க. ஃபுட்டு கொடுக்கணும்னா அதிலே போட்டுருவாங்க. நாங்கள் போட்டுருவோம். அது வந்து மினிமம் 200 பேர் 300 பேர் வந்துனே இருக்குவாங்க ஒரு நாளைக்கு. வந்துனே இன்னைக்கு மட்டும் 1500 பேர் 2000 பேர். எங்கப்பா இது என்ன கிளி இவ்வளோ கலராக இருக்கு? ஆனால் இங்கே என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. புட்டான் கிட்டானுங்கிறாங்க, அமெரிக்காங்கிறாங்க. ஒன்றும் விளங்கலை. நமக்கு எல்லாமே கிளி தான். எல்லாமே கிளி, எல்லாமே குருவி, எல்லாமே வந்து புறா தான். வேற லெவலில் இருக்குது எல்லாமே. இது பொறுங்க ஒருத்தன். இது என்னடா கிளி மாரி தான் கத்தான். பேசுகிறாங்க, அவன் ஏதோ பேசுகிறான். ஏய் தம்பி வாடா. சுச்சு. ஹாய், செக் திஸ் ஒன். நீங்கள் எந்த ஊர்? அப்படியே கையில் இருக்கீங்க. வாங்க, 2 பேருமே இருக்கீங்க. குகு கு குகு கு அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிடலாமா? ஆளுங்களா தூக்கியாச்சு. சாச்சா வாசல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழகிடுச்சு அதெல்லாம். போஸ்ட் கொடுத்து ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்குறோம் அப்படிங்குது.
ஏன் எத்தனை ஒரு கையில் இங்கே பாருங்க மூணாவது கை காலி இல்லை 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 சார் அப்படியே இது எடுங்களேன் இங்கே எடுங்க ரெக்காலில் தான் இருக்குது அப்படியே பிடிங்க போதும் ரெக்காலில் தான் இருக்குது அப்படியே அப்படியே பிடிங்க சூப்பர் இந்த பக்கம் வந்துடுங்க. சூப்பர் அமைதியாக சாப்பிடுது. அது அமைதியாக கொடுத்தா போதுமா? ரெக்கார்டில் தான் இருக்கு. ஃபுட்டு தான் இல்லையா இவர் என்ன பண்ணுறாருங்க லிஃப்ட் வரா கடிக்காது பாப்பா ஒருத்தன் போயிட்டான் கையில் கொடுத்துருங்க போங்க 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 கை வலிக்குது கையில் கொடுத்துருங்க இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே 300ங்க அந்த ட்ரெயினில் டாய் ட்ரெயின் ஒன்று போச்சு இல்லையா அந்த ட்ரெயின் ட்ராவலு இந்த நெட் கிரிக்கெட்டு இந்த 7D சினிமா இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வர மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து இந்த 300 ரூபாயில் நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு ஸோ பயங்கரமாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் கிடைச்சதே இல்லை அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ஏலகிரி நிலா ஊர் பண்டூரா பார்க்கு விசிட்டு சூப்பராக முடிஞ்சிச்சுங்க எந்த பிளான் இல்லாமல் சும்மா ஏலகிரி போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு வந்தோம் இங்கே வந்துட்டு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நிஜமாக வாய்ப்பே இல்லைங்க மணி இப்போ மதியம் 2:30 தான் ஆகுது இன்னும் நமக்கு டைம் இருக்குது ஸோ இன்னும் நிறையா நமக்கு சுற்றி பார்க்கலாம் நம்ம வேறு எங்கே நான் போக போகிறதில்ல நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒன் டே பிளான் பண்ணி நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுவும் ஓன் வெஹிக்கிள்னால் இன்னும் நிறையா டைம் இருக்கும் சூப்பராக சுற்றி பார்க்க இங்கே நிறைய விஷயம் இருக்குது கட்டாயம் இந்த பண்டூராவை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் நான் நினச்சே பார்க்கலைங்க என் லைஃப்பில் இப்படிலாம் ஒரு சந்தோஷமாக இருப்பேன் நடந்திருக்கோன்ட்டு பயங்கர ஹாப்பிங்க ஓகே ஒரு 300 ரூபாயில் இவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக இந்த ட்ரிப்பை முடிச்சாச்சு வணக்கம் மக்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் 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 பாய்